படித்தது MBA B.Ed, வேலை செய்வது இடியாப்பம் புட்டு விற்பனை. ஆனால் மனம் தளரவில்லை. குடும்பத்தின் உறுதுணையுடன் நல்ல லாபம் ஈட்டி வரும் இளைஞர். பல இளைஞர்களுக்கும் முன் உதாரணமாக திருச்சி மாவட்டம் கீழப்புதூர் 3வது தெருவில் வசித்து வருபவர் ஏழுமலை. 1996 நான் MA B.Ed முடிச்சுட்டு படித்த உடனே எனக்கு வேலை கிடைக்கல. சேலரி கம்மியாக இருந்துச்சு. அது எனக்கு ஒன்றும் ஒத்து வரல. குடும்பத்தை ரன் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் சரி வரல. அப்புறம் பார்த்தேன். அப்புறம் அப்பா அம்மா அந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது ஏன் நம்ம வெளியில் போய் அடுத்தவங்கிட்ட கை கட்டி வேலை செய்யணும், அதனால் நம்ம தொழிலை கொஞ்சம் எடுத்து செய்யலான்ற மாதிரி அவங்களுக்கு முடியாதவங்க நான் எடுத்து தொழில் எடுத்து நான் செஞ்சேன். MA B.Ed பட்டதாரி. அரசு துறை வேலைகளுக்கு விண்ணப்பித்து ஓய்ந்து போன அவர் தனியாரிலும் படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்காததால் குடும்பத்தினருடன் இணைந்து இடியாப்பம் மற்றும் புட்டு வகைகளை ஹோல்சேல் விற்பனை செய்து பிழைப்பு நடத்தி வருகிறார். படிச்சுட்டு வேலை இல்லாததுனால இந்த தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃபேமிலியை நான் எல்லாம் என் ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றா உழைச்சி இது பண்ண குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏழுமலை, அவரது மனைவி ராஜலட்சுமி அதிகாலை 3 மணிக்கே எழுந்து விடுகிறார்கள். தேவையான மாவு வகைகளை வேக வைத்து இடியாப்பத்திற்கு தேவையான மாவுகளை பிசைந்து தயார் நிலையில் வைத்து காலை 6 மணி முதல் இடியாப்பம் புட்டு வகைகளை மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனை செய்து வருகின்றனர். மாவு சக்கரை கரைச்சி ஊற்றி இனிப்பு புட்டுக்கு ரெடி பண்ணுவேன். அடுத்தது ராகி புட்டுக்கு அதே மாதிரி நாட்டு சக்கரை கரைச்சி ஊற்றி அதுக்கு ரெடி பண்ணுவேன். வெள்ளை புட்டுக்கு உப்பு மட்டும் கலந்து அதை ரெடி பண்ணி எல்லாம் கொண்டு வந்து கூட 4 மணி ஆகிடும். 9 மணிக்குள்ளே விற்றாதான் அவங்க விற்க முடியும். அதுக்கப்புறம் விற்கவே முடியாது, வேஸ்ட்டாக தான் போயிடும். தனது வீட்டின் 3வது மாடியில் விறகு அடுப்புகளை வைத்து இடியாப்பம் புட்டுகளை தயார் செய்து மாடியில் இருப்பவர்களுக்கும் கயிறு மூலம் மேலே அனுப்பி வைக்கிறார் ஏழுமலை. இதனால் வயதானவர்கள் பலரும் ஏழுமலையின் இடியாப்பம் புட்டுக்காக காலை மற்றும் மாலை வேளைகளில் காத்திருக்கிறார்களாம். வெள்ளை புட்டு, நாட்டு சர்க்கரை புட்டு, வெல்லம் புட்டு என 3 புட்டுகளை விற்பனை செய்து வருகிறார். ஆனாலும் அதன் விலை இடியாப்பம் ஒன்றுக்கு ₹1.50 தான். திருமணம் மற்றும் விசேஷ நாட்களுக்கு தேவையான பெரிய சைஸ் இடியாப்பம் 8 ரூபாய்க்கு விற்பனை செய்வதாக கூறுகிறார். படிப்பிற்கு ஏற்ற வேலைகள் தனியார் பள்ளிகளில் கிடைத்தாலும் 5000, 6000, 10,000 என்றுதான் சம்பளம் கிடைக்கிறதாம். 2 பேருந்துகள் பிடித்து வெளியே சென்று வேலை பார்த்து திரும்புவதற்கு அது குடும்பத்தை நடத்துவதற்கு போதுமானதாக அல்ல என கூறி குடும்பத்தோடு இணைந்து இடியாப்பம் புட்டு வியாபாரம் செய்து பிழைப்பு நடத்தி வெற்றி கண்டு வரும் ஏழுமலையின் குடும்பத்தாருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன.